தன்னா நீங்க மியூட்ல போயிருங்க தன்னா. தேங்க்யூம்மா. ஏன்னா உங்க இடத்துல இருந்து உங்க உங்க ஆடியோல இருந்து சவுண்ட் கேக்குது. ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அதே சாப்டர் தான், சாப்டர் 12 லெவல்ஸ் ஆஃப் கர்மா. அதை இன்னைக்கு பார்ட் 2ல பார்க்க போறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, நமக்கு வாழ்க்கையில நடக்கின்ற நிகழ்வுகள், எதிர்வினைகள், உணர்வுகள் எல்லாம் நம்மளோட கர்மாவை சார்ந்ததுன்னு பார்த்தோம். அதுவும் இல்லாம நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்மா ஒரு மெக்கானிக்கல் இல்ல. அது ஒரு இன்டெலிஜென்ட் அறிவு அறிவார்ந்த ஒரு பெரிய டைனாமிக் கம்ப்யூட்டர் தான் சொல்ல முடியும். அந்த கம்ப்யூட்டர் நமக்கு எந்த நேரத்துல எது சேரணுமோ அதை கரெக்டா கொடுத்துரும். அதே மாதிரி அம்ப எய்த அந்த நம்ம யார் அந்த அம்பை எய்துறாங்களோ, அதாவது நம்மளோட சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள், அது மூலமாக நம்ம அதை அம்புன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம செலுத்துறோமோ அதே அம்பு நம்மள தாக்கும். அதுதான் கர்மாவோட லா. ஓகே. சோ அந்த கர்மா என்ன உங்களோட உணர்வு நிலையை பொறுத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அதே சமயத்துல கர்மா நம்ம அக வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தூண்டுதலா இருக்கும் அப்படின்றாங்க. அக வளர்ச்சினா கான்சியஸ்னஸ். ஓகே. இன்னர் டெவலப்மெண்ட். அந்த இன்னர் டெவலப்மெண்ட் யாருக்கு ஏற்படும்னா, எப்போதெல்லாம் ஒரு மனிதன் சேலஞ்ச் வரும்போது அத அவன் உட்கார்ந்து ஏன் எனக்கு வந்தது, எதுக்கு வந்ததுன்னு அவன் ஆராயறனோ, அவனுக்கு தான் இந்த மாதிரி இன்னர் டெவலப்மெண்ட் நடக்கும். மற்றவர்களுக்கு அது கர்ம வினையை இதெல்லாம் கடவுள் என்னோட விதி, கடவுள் கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு இன்னர் டெவலப்மெண்ட் ஏற்படாது. அடுத்து பார்ப்போம். ஓகே. சோ இன்னைக்குதான் பார்ட் 2 லெவல்ஸ் ஆஃப் கர்மா பார்க்கிறோம். கர்மா எப்படி ஒரு சமநிலை கொண்டு வருதுன்னா, அது ஒரு நம்மளோட நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆக்ஷன் செய்யும் பொழுது அது ஒரு சமநிலைக்கு வரும். இப்ப நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா, அதை பாசிட்டிவ் தாட்ஸ் ஆக்குறதுன்னா அது ஒரு பேலன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே. அத இத நம்ம பல பல கிளாஸ்ல பார்த்திருக்கோம். எப்படி நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அதெல்லாம் நம்ம சமநிலைப்படுத்துறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அதுவும் தவிர்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்மா அதை இன்னொரு வழி அதை பே பண்றதுக்கு, இன்னொரு வழி அதை தீர்க்கிறதுக்கு என்ன வேணும்னா, வீரம் மற்ற பெரும் தியாக செயல்கள்னு சொல்றாங்க. ஓகே. அது அப்படின்னா என்ன? வீரம் மற்றும் பெரும் தியாக செயல்கள்னா என்ன? அப்படின்னா, நீங்க தன்னலமின்றி ஒரு ஒரு செயல் செய்றீங்க பாருங்க. அதுதான் ஒரு தியாக செயல் சொல்றாங்க. தனிப்பட்ட ஆதாயம் இல்லாம ஒரு ஒரு வேலை செய்றீங்க பாருங்க. அதுதான் செல்ஃப்லெஸ், தன்னலம் தன்னலமற்ற ஒரு சேவைன்றாங்க. ஓகே. எப்போதெல்லாம் நம்ம உண்மை, ஜஸ்டிஸ், ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் மற்றவங்களை காப்பாற்றணும்னு ஏதாவது ஒரு செயல் செய்தோம்னா, இப்ப பெரிய 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 ஆட்கள் நெல்சன் மண்டேலா, ஆம், அப்புறம் இவரு காந்தி, அப்புறம் ஒரு பேர் வர மாட்டேது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு தியாகம், பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. வீரம் மற்றும் பெரும் தியாக செயல் செய்து அந்த நாட்டுக்கு அவங்க பெரிய நல்லது கொடுத்து வந்திருக்காங்க. அந்த செயல் செய்தா இருக்குன்னா அவங்களோட கர்மா ஆஹ் குறைய குறையும் சொல்றாங்க. இல்ல அவங்களோட வாழ்க்கை வேற விதமாக அமையும். அது அடுத்த அடுத்த ஜென்மத்துல. ஓகே. சோ எப்போதெல்லாம் நம்மளோட பயத்தை, ஈகோ ஈகோ ஈகோவ அல்லது அகங்காரம் அதெல்லாம் நம்ம கடந்து வரோமோ அப்பெல்லாம் அது ஒரு வீரமற்ற செயல் சொல்றாங்க. இப்ப sacrifice சொல்றாங்கல்ல, இந்த பிஎஸ்எஸ்எம்ல நம்ம sacrifice பார்க்க மாட்டோம். sacrificeனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்மளோட ஆம், நம்மளோட நேரம், நம்மளோட கம்ஃபர்ட், நம்மளோட ஈகோ, நம்ம அட்டாச்மெண்ட் அதெல்லாம் விட்டு கொடுக்கறது தான் sacrifice. sacrificeனா தியாகம்னு அர்த்தம் இல்ல. மத்தவங்களுக்கு தியாகம் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல.
உங்களோட நேரத்தை, உங்களோட கம்ஃபர்ட்டை, உங்களோட ஈகோவை, உங்களோட அட்டாச்மெண்ட் நீங்க எப்ப தியாகம் பண்றீங்களோ அதுதான் சாக்ரிஃபைஸ் சொல்றாங்க. ஓகே. அப்புறம் எதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம்? ஒரு உயர் நோக்கத்துக்காக செய்யறோம், மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக செய்யறோம். அதுதான் சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம். அதுதான் தியாகம்னு அர்த்தம். பெரிய பெரிய முனிவர்கள், கிரேட் சேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்க கர்மா, நீங்களே லார்ட் ஆஃப் இஸ் ஓன் கர்மா, நீங்களே அந்த கர்மாவுக்கு தலைவர் சொல்றாங்க. சோ என்ன மாதிரி நம்ம செய்யணும்? அதாவது ஆற்றலும் மன உறுதியும் நம்மள்ட்ட இருக்கணும். எப்போதெல்லாம் நமது ஆற்றல் ஸ்ட்ராங்கா இருக்குதோ, மன உறுதி ஸ்ட்ராங்கா இருக்குதோ, நம்மளோட வாழ்க்கைய நம்மளே நிர்ணயிக்க முடியும். எப்ப நம்ம வாழ்க்கையை நாமளே தீர்மானிக்கிறோமோ அப்ப நம்ம கர்மாவோட கிளச்சஸ்ல இருந்து வெளியே வரும்னு அர்த்தம். ஓகே. எப்போதெல்லாம் தன்னோட தன்மையை திறந்து ரினவுன்சஸ் தன்மையை திறந்து இருக்காங்களோ, எப்போதெல்லாம் ஒருத்தர் செல்ஃபிஷாக வேலை செய்யாம பிறர் 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 நலத்துக்கு வேலை செய்யறாரோ அவங்கெல்லாம் கர்ம வினையிலேருந்து விடுபட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் காமன் குட், பொது நன்மைக்காக எப்போதெல்லாம் ஒருத்தங்க பாடுபடுறாங்களோ, எப்போதெல்லாம் நம்ம வாழ்க்கை போராட்டம் வரும்போது அதை தைரியமா நின்று பொறுமையோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம ஓவர் கம் பண்றோமோ அப்போதெல்லாம் நம்ம 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 பிகம்ஸ் லார்ட் ஆஃப் இஸ் ஓன் கர்மா. அதுக்கும் இல்லாம எப்போதெல்லாம் ஒரு வேலையை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம செய்யறோம், நம்மளோட வேலைய வந்து சந்தோஷமாக செய்யறோம், அந்த வேலை கடினமாக இருந்தாலும் அது சந்தோஷமாக நம்ம எடுத்து செய்யறோம் பாருங்க, இதெல்லாம் செய்யும் போது நம்ம வந்து லார்ட் ஆஃப் கர்மா, லார்ட் ஆஃப் இஸ் ஓன் கர்மா ஆக நம்ம திகழ்வோம் அப்படின்னு இவர் சொல்றாரு, தர்க்கம் சரடேன்னு சொல்றாரு. ஸோ த பர்பஸ் ஆஃப் த லா, ஓகே, பர்பஸ் ஆஃப் த லா, கர்மாவோட நோக்கம் என்னன்னா நம்ம சுயத்தை திறக்கணும். சுயத்தை திறக்கணும்னா எப்படின்னா ரினன்சியேஷன், நம்மளோட செல்ஃபிஷ் டிசையர், செல்ஃபிஷோட சுயம் சுய சுயமலம் செல்ஃப் ஆயில வர மாட்டேது, நம்மளோட எண்ணங்கள், அட்டாச்மெண்ட், ஈகோ, டிசையர்ஸ் அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறதுதான். அதை எப்ப எதுக்காக நம்ம விட்டு கொடுக்குறோம்னா நம்மளோட உயர் உயரான உயர் நோக்கத்துக்காக, ஒரு நன்மைக்காக, நல்லதுக்காக, மற்றவங்களுக்கு உதவுற ஒரு காரியத்துக்காக நம்ம விட்டு கொடுக்கறதா ரினான்சியேஷன் சொல்றாரு. ஓகே. சோ கர்மா வந்து ரெண்டு அணுகுமுறை இருக்குன்னு சொல்றாரு. கர்மாவில லெவல்ஸ் ஆஃப் கர்மால ரெண்டு அணுகுமுறை இருக்கு. ஒண்ணு வந்து எப்ப உங்களை வந்து கர்மா கட்டுப்படுத்து, அது எப்ப நம்மள கட்டுப்படுத்தும், எப்ப நம்ம தன்னுணர்வற்ற நிலையில நம்ம வேலை செய்யறோமோ அது கர்மா நம்மளை கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஹேபிட்டு, நம்மளுடைய இமோஷன், உணர்வுகள், நம்மளோட ஆசைகள், இதெல்லாம் நம்ம தன்னை மறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, அப்ப வந்து கர்மா நம்ம கட்டுப்படுத்துது. எப்போதெல்லாம் நான் சிந்திக்காம என்னோட ஆத்திரம், என்னோட பயம், என்னோட ஜெலசி, என்னோட அட்டாச்மெண்ட், அதுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கணும், அப்போதெல்லாம் கர்மா வந்து நம்ம கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாரு. எப்ப கர்மா உங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாரு தெரியுமா? நீங்க வந்து அவேர்னஸோட, விழிப்புணர்வோட, வில் பவரோட, ஞானத்தோட ஒரு செயல், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள்ல நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கர்மா உங்க கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு சொல்றாரு. எப்போதெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணாம எதிர் செயல் வந்து கான்சியஸ்லி நான் ரெஸ்பாண்ட் பண்றனோ அப்போதெல்லாம் கர்மா என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸோ இதுதான் யூ கிரியேட் யூ ஓன் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கைய நம்மளே அமைச்சு கொள்றோம் அப்படின்னு தர்க்கம் சொல்றாரு. இது வரைக்கும் புரியுதா? யாராவது பதில் சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. ஓகே, கர்மாவை நம்ம எப்படி, கொஞ்ச நேரம், எப்போதெல்லாம் நம்ம வந்து செல்ஃபிஷ்னஸ் நம்ம விட்டு கொடுக்குறோமோ, மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம வாழ்றோமோ, அது வந்து நம்ம வந்து அந்த கர்மாவை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அதனாலதான் நீங்க பாருங்க, அந்த அவதார் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய வாஸ்தஸ், அவங்க வந்து இந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல
வரும்பொழுது இந்த இந்த மக்களை மாற்றத்துக்கு, இந்த பூமியை மாற்றுறதுக்காக ஒரு மிஷனோட வருவாங்க. சோ அவங்க அந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து பல சஃபரிங் இருக்கும். பல வாழ்க்கையில பல அடிபடுவாங்க, பல கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்க அத சந்தோஷமா யூனோ அ வில்லிங்லி அவங்க அக்செப்ட் பண்ணி அ வர்றாங்க. ஏன்னா, அவங்க அந்த கர்மாவ வந்து ஒண்ணு வந்து அவங்க கர்மாவ அவங்க முடிக்கிறதுக்கு, இல்ல 2வது வந்து ஏற்கனவே இந்த கர்மாவ முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மிஷனுக்காக, இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு மாற்றத்த நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. ஆனா இப்போது என்ன தெரியுமா நடக்குது? நம்பலாம் லைட் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க. நம்ப தான் இந்த உலகத்த சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஒரு அவதார் வருவாரு, கல்வியாக அவதார் வருவாரு, இல்ல கிருஷ்ண வராரு, கிரைஸ்ட் வராரு அப்படின்னு நம்ம திங்க் பண்ண முடியாது. ஏன்னா, அது வந்து கொஞ்ச நேரம். சாரி. அ தடங்களுக்கு அம் தடங்களுக்கு மன்னிக்கவும். ஓகே. சோ இவங்கலாம் அ கிருஷ்ணா வராரு, புத்தா வராரு, கிரைஸ்ட் வராருன்னு அர்த்தமே இல்ல. இப்ப நம்ப தான் அந்த கிருஷ்ண கான்ஷியஸோட வேலை செய்ய சொல்றாங்க. இப்ப பல புத்தகத்த படிச்சீங்கன்னா, அததான் பல மெசேஞ்சர்ஸ் சொல்றாங்க. இங்க வந்து இனிமேல க கிருஷ்ணா வரப்போறதில்ல, கல்கி வரப்போறதில்ல, புத்தா வரப்போறதில்ல. நீங்களா ஒரு புத்தாவாக உருவாகுங்க. நீங்களா ஒரு கிருஷ்ணாவாக உருவாகுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள அததான் பல புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட வாழ்க்கை என்னென்ன தேவைப்படுதோ, என்னென்ன புரிந்துணர்வு உங்களுக்கு தேவையோ, விஸ்டம் தேவையோ, அந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்களோ, அது போதும். ஒவ்வொருத்தரும் அந்தந்த வேலைய செஞ்சுட்டு இருந்தா, இந்த உலகமே டிஃபரெண்ட் கான்ஷியஸ்னஸ் லெவலுக்கு போகும்னு அவங்க சொல்றாங்க. ஓகே? ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கர்மா கேனாட் பி சேஞ்ச். அப்படின்னா, அதோட விளைவுகள வந்து நம்மளுக்கு தெரியாது. அது நம்ப நம்ப என்ன ரியாக்ஷன் செஞ்சோம், அ நம்ம போன ஜென்மத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதோட ரியாக்ஷன் விளைவுகள் என்னன்னு, அது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அது காமிக்கும். சோ அந்த காமிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஓகே இதுதான் இந்த 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 வாழ்க்கை சாரி இதுதான் எனக்கு வந்த பாடம். அந்த பாடத்த நான் எப்படி கத்துக்கிறது? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படின்னு நம்ம எப்படி உட்கார்ந்து நம்ம திங்க் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோமோ, அத செய்யற மூலம் தான் நம்ம கர்மாவ நம்ப குறைக்க முடியும். ஏன் அதுக்கு தான் அவங்க டார்க் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியத்துவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், வார்த்தைகள் அதெல்லாம் ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் தூங்க போறதுக்கு முன்ன ஓகே, நீங்க உட்கார்ந்து கண்ண மூடி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் எப்படி ரியாக்ட் பண்ணுனேன்? இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி நடந்திருக்க முடியும்? நடந் நடந் இது நான் சரி இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி நடந்துட்டேன். சோ அத நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ரிவ்யூ பண்றீங்க பாருங்க. எப்ப நீங்க உங்களோட தப்ப நீங்க உணர்ந்து அப்பயே உணர்றீங்களோ, அப்பயே நீங்க திருத்திக் கொள்றீங்க. சோ அந்த ரிவ்யூ செய்யற மூலமாக நம்ப என்ன சொல்லுவாங்க? கிரியமன கர்மா. கிரியமன கர்மானா நம்மளுடைய இப்ப இப்ப நம்ம என்ன சிந்தனை, எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அதன் வர விளைவுகள் தான் கிரியமன கர்மா. அத நம்ப குறைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்றோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்புறம் நம்ப எப்போதும் சாரி டக் போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஓகே வந்துருச்சு. ஆ நம்மளோட நோக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம். ஓகே. சோ இப்போதெல்லாம் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அதுல நம்ம செய்யும்போது, அந்த இன்டென்ஷன் பியூரா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அந்த கருமிக் பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். நம்ம காச எப்படி ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றோமோ, அதே மாரி தான் நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் மூலம் நல்ல நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள், செயல் செய்யும்போது, அந்த கர்மிக் பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். அத எப்படி செய்றோம்னு நம்ம பார்ப்போம். ஓகே. இத ஏன் நான் டீட்டெயிலா போறேன்னா,
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி சொல்றதுதான். சில 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 எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துதான் ஆகணும். அது கொடுக்கலன்னா நம்ம அந்த யூனோ என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு அது புரியாது. இப்ப நம்ம ஒரு 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 லா சொல்றேன். அந்த லாக்கு வந்து இதான், இந்த மாதிரி செஞ்சா அந்த அதை நம்ம தவிர்க்க முடியும்னு சொல்றேன். அது வந்து உங்க மனசுல படியும். சோ நீங்க ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு நேரத்துல ஒரு சேலஞ்சுக்கு வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ, அப்ப இந்த இந்த வார்த்தைகள்லாம் உங்க மனசுக்கு வரும். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி இதே சொல்றது. எப்போதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றோமோ அது வந்து உங்க மனசுல நல்லா பதியும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஓகே, சோ ஃபார் சோ குட். ஓகே, குட் டீட்ஸ்னா என்ன? நல்ல நல்ல ஆக்ஷன்ஸ்னா என்ன? ஒருத்தவங்களை வந்து உதவி பண்றது வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் பேக். ஓகே, அப்புறம் நம்மளோட டைம், நம்மளோட ஸ்கில்ஸை வந்து உபயோகப்படுத்துறது, அவங்களோட மேன்மைக்காக நம்ம உபயோகப்படுத்துறது. அப்புறம் இப்ப வந்து ஸ்டாண்டிங் அப் சம்மன் பீங் ட்ரீட்டட் அன்ஃபேர்லி. இப்ப வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் நடுவீதியில வந்து அவங்க வீட்டுல சண்டை போட்டுட்டாங்கன்னா அது அவங்க பிரச்சனை சொல்லிடலாம். ஆனா வீதியில வந்து சடும்போது வந்து அது மற்றவங்களோட பிரச்சனை ஆகுது. சோ அப்ப போய் நீங்க வந்து அதை தடுக்கலாம். உள்ள போலீஸை கூப்பிடலாம், இல்ல யாராச்சும் கூப்பிட்டு அந்த சண்டையை வந்து நீங்க ஆஹ் அவங்கள விளக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அது ஒரு செல்ஃபிஷான ஆக்ட் இல்ல, தன்னலமற்ற ஆக்ட். அந்த தன்னலமற்ற ஆக்ட் செய்யும் போதுதான் உங்களுக்கு குட் டீட்ஸா வருது. அப்புறம் வந்து குட் வேர்ட்ஸ்னால நம்ம நல்ல அந்த அந்த கர்மிக் பேங்க்ல வந்து டிபாசிட் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு கருணையாக பேசுறது, எப்போதும் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாம கருணையா பேசுறது. அப்புறம் ஒருத்தவங்க வந்து என்கரேஜிங் சம்வான், ஒருத்தவங்க வந்து மனசு கஷ்டத்துல கஷ்டப்படும் போது அவங்கள்ட்ட போய் ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்றது. இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நான் வெளியே போயிருந்தேன். அப்ப வந்து என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, திலா நான் வந்து ஒரு 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 பேட் மாதரா ஃபீல் பண்றேன்னு. அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லம்மா அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட தர்மாவை நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வந்து கெட்ட வழியில போனா ஒரு தாயோட தர்மா வந்து அவங்கள திருத்துறது. ஸோ அத இல்ல, இது ஒரு ஃப்ரீ வேர்ல்ட் கண்ட்ரினா, ஃப்ரீ வேர்ல்ட் வேர்ல்ட் ஃப்ரீ வில் வேர்ல்ட் அப்படி நீங்க விட்டீங்கன்னா பிள்ளைங்க நாசமாகத்தான் போவாங்க. நம்மள முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை திருத்துது நம்மளோட கடமை அப்படின்னு சொன்னேன். ஸோ அது சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இந்த வார்த்தையை எனக்கு கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம என்கரேஜ் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு உண்மையை வந்து ஜென்டல் வேயா சொல்றது, இதுதான் நான் இப்ப சொன்னேன். அதுதான் ஒரு உண்மை. அதை வந்து ஒரு நல்ல கைண்டா நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. ஓகே, அப்புறம் பாசிட்டிவ் இமோஷன். இப்போதெல்லாம் நமக்கு ஆத்திரம் வரும்போது அதை அந்த ஆத்திரத்தை வந்து ஒரு கருணை, ஒரு எம்பத்தியா நீங்க மாத்திக்கங்க. அப்புறம் ஒருத்தவங்களை பார்த்து அவங்களோட சக்சஸை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நான் விஷயம், மோனா யூ டூயிங் வெரி வெல் இன் திஸ் ஜாப், யூ டூயிங் வெரி வெல், கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்ல அவங்களுக்கு அந்த ஜெலஸா நான் ஃபீல் பண்ணேன்னா, அந்த ஜெலசி வந்து என்ன பாதிக்கும், ரொம்ப பாதிக்கும். அந்த நினைப்பு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அது நம்ம இறக்கும் தருவாயிலும் வந்து அது ரொம்ப நம்ம பாதிக்கும் அப்படின்னு தாக்கம் சொல்லியிருக்காரு. சோ எப்போதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்களோ அவங்கள ஃபொர்கிவ் பண்ணிருங்க. இந்த மாதிரி சொல்லாதீங்க, ஐ ஃபொர்கிவ் யூ பட் ஐ கேனாட் ஃபொர்கெட். நீங்க ஐ கேனாட் ஃபொர்கெட் சொன்னீங்கன்னா அவங்கள பத்தி எண்ணங்கள் உங்க மனசுல இருக்குது. சோ அது வந்து வேலை செய்யாது. இந்த ஃபொர்கிவ்னஸ் வந்து அங்க நடக்காது அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். சோ எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்களை ஃபொர்கிவ் பண்ணீங்கன்னா ஓகே, அப்படி அது ஆணி வேரோட தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் நீங்க மறந்துடுவீங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ ஃபார் குட். குட் வாக்கா. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது வந்து ரைட் திங்கிங், சரியான சிந்தனை. எப்ப எப்ப நம்ம சரியான சிந்தனை வைப்போம்னா, எப்பெல்லாம் நம்ம ஹானஸ்டா இருக்குமோ, ஃபேரா இருக்குமோ அது சரியான சிந்தனை. அப்புறம் எப்பொழுதும் நெகட்டிவ் தாட்ஸும் ஹார்ம்ஃபுல் தாட்ஸும் நம்ம கிட்ட ஒருத்தர் வச்சிருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு
ஆணும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த ஆண் வந்து இந்த அவருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு போயி, நான் எப்படியாச்சும் அந்த மனுஷன நான் ரிவெஞ்ச் பண்ணி தான் ஆவேன். அந்த மாரி ஒரு தாட் வைக்கிறாங்கல்ல, அது 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 வந்து அந்த மனிதன மட்டும் அவங்க டேமேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க டேமேஜ் பண்ணிருவாங்க. ஓகே. என்னென்ன தாட்ஸ் வருதோ, அது நெகட்டிவ் தாட்ஸோ, பாசிட்டிவ் தாட்ஸோ, மொத தாக்கம் நமக்கு தான் நெனச்சுக்கங்க. அந்த மாரி நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராது. ஏன்னா, அந்த பயம் வந்துரும். அய்யய்யோ! நான் இவனுக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னு நான் நெனச்சேன்னா, அந்த கெட்டது என்னதான் வந்து தாக்கும்னு அப்படி ஒரு எண்ணம் நம்ம மனசுல பதிஞ்சுச்சுன்னா, இந்த உலகமே நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. அப்புறம் எந்த ஒரு சிச்சுவேஷனும் நல்லத பாருங்க. அந்த சிச்சுவேஷன் ஒரு 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 சாவு நடந்தாலும், அங்க ஒரு நல்ல சிச்சுவேஷன் இருக்கும். ஒருத்தவங்க நம்ம நம்ம மேல ஆத்திரம் கொண்டாங்களோ, ஒரு பெரிய சண்டை போட்டாங்களோ, அந்த சிச்சுவேஷன நீங்க பாருங்க. அந்த மனுஷன பாருங்க. அவங்களோட நல்ல குணங்கள பாருங்க. இந்த மாரி பாக்க பாக்க நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன நடந்தாலும் அத ஒரு கஷ்டமாவே நம்ம திங்க் பண்ண மாட்டோம். இந்த மாரி நம்ம பார்த்தோம்னா. ஓகே. ரைட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிரஷன் சரியான ஆன்மீக இலட்சியம். இது வந்து எப்பொழுதும் நான் நல்லா இருக்கணும். ஐ மீன் நான் நல்லா இருக்கணும் இன் த சென்ஸ் மீன்ஸ் மெட்டீரியல் வைஸ் இல்ல. ஓகே. என்னோட ஸ்பிரிச்சுவல் குரோத் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் வேலை செய்யணும். இப்ப சஜ்ஜன சாங்கத்தை செய்யணும். நான் மத்தவங்களுக்கு மெடிடேஷன் டீச் பண்ணி குடுக்கணும். நான் புத்தகம் படிக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் நல்லதையே பார்க்கணும். இந்த உலகத்துல உள்ள பியூட்டிய பத்தி நான் ரசிக்கணும். இத வந்து நான் எல்லாத்துட்டயும் சொல்லணும். எப்போதெல்லாம் நீங்க ஒரு அழக ரசிக்கிறீங்களோ, உங்களோட எ என்ன சொல்லுவாங்க, கான்ஷியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அதையும் படிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அழக பார்த்து ரசிங்க. என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஒரு நல்ல மனிதனா ஆகுறேன். அதுவும் இல்லாம நான் எப்போதெல்லாம் உண்மை, அன்பு, கருணை அதுல வாழ்றேனோ, அப்ப சரியான ஆன்மீக இலட்சியம் வருது. இதெல்லாம் என்னோட பேங்க்ல போகுது. ஓகே. கர்மா பேங்க்ல போகுது. அப்புறம் முயற்சி. முயற்சி வந்து எப்போதெல்லாம் நான் ஒரு முயற்சி எடுத்து என்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேனோ, அதெல்லாம் கர்மா பேங்க்ல போகுது. என்னோட ஆத்திரம், ஈகோ, கெட்ட கெட்ட வழக்க முறைகள் அதெல்லாம் நான் எப்ப அத ஸ்டார்ட் பாத்துக்கிறேனோ, பழக்கவழக்கங்கள்லாம் பாத்துக்கிறேனோ, கர்மா பேங்க் வந்து என்னோட அக்கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். டிசிப்ளினா இருக்கும்போது, செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கும்போதும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஸ்பீக் வந்து இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னா, நல்லா பேசுங்க. ஒரு அன்போட பேசுங்க. எப்போதும் பாசிட்டிவாவே ஃபீல் பண்ணுங்க. ஒரு கஷ்டம் இருந்தாலும் அத வந்து இம்மீடியட்லி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக உங்களோட தாட்ஸ சேஞ்ச் பண்ணுங்க. அந்த தாட்ஸ நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்க உணர்வுல வந்து ஒரு சேஞ்ச் வரும். இப்ப வந்து நான் ரொம்ப ஆத்திரமா இருக்கேன். எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ரொம்ப ஆத்திரமா இருக்கேன். யாரோ என்ன வந்து அ ரொம்ப ஒரு 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 வார்த்தையினால, ஒரு செயல்னால என்ன ஆத்திரம் ஊட்டிட்டாங்க. ஸோ அந்த டைம் வரும்போது நான் என்ன இம்மீடியட்லி ஓகே. இந்த மாரி எனக்கு ஆத்திரம் வருதா? நான் கேட்பேன். ஏன் அவங்களோட செயல் வந்து உன்ன ஆத்திரப்படுத்துது? ஆத்திரமூட்டுது? அப்படின்னு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்வேன். அந்த 3 நிமிஷத்துல, அந்த 3 செகண்ட்ல வந்து ஓகே. அத 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 மாத்தி ஒரு பாட்டோ, ஒரு டான்ஸோ, இல்ல ஒரு சாப்பாடு எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடோ, இல்ல ஒரு குளியலோ அந்த மாரி போட்டுட்டேன்னா, அந்த எமோஷன் வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஸோ அந்த 10 நிமிஷத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். அடுத்தது வந்து ட்ரை டு இம்ப்ரூவ். எதுலயும் நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எண்ணத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். சிந்தனையில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். நம்மளோட செயல்கள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். வார்த்தைகள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண பண்ண கர்மா பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எப்போதும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கர்மா நமக்கு நல்ல 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 ஒரு கர்மா அக்கவுண்ட் வந்து அசெட் மாரி ஆயிரும் பாருங்க. ஸோ நீங்கலாம் ஒரு மில்லியனர் ஆயிருவீங்க கர்மா பேங்க்ல. ஓகே. எப்போதெல்லாம் நமக்கு ஒரு கர்மிக் டெப்ட் கடன் இருந்துச்சுன்னா,
அது வந்து ஒரு அன்பெய்ட் பில் மாதிரி. ஸோ என்ன செய்யும்னா, நம்ம பேங்க்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இல்லைம்மா, அந்த சேர்த்து வச்சிருக்க பணம், அந்த கர்மா எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்குதுல்ல, அது போய் இத வந்து செட்டில் பண்ணிரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தார்க்கம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஒன் டைம் வந்து அவர் எங்கேயோ காடியில போயிருக்காங்க. ஆம், முன்னுக்கு 2 பேரு, பின்னால 3 பேரு உட்காந்துருக்காங்க. ஸோ அது பெரிய தூரம் போயிருக்காங்க. அது ஒரு இரவு நேரம். ஸோ அந்த டிரைவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஆம், அந்த ரோடு லைட்லாம் இல்லாதனால ஒரு பெரிய பாலத்துல, பாலம் இல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஓட்ட அந்த வார்த்தை வர மாட்டேங்குது பாருங்க. ஓகே, ஒரு பெரிய ஓகே, பெரிய குழியில போய் அது காரை விட்டுறாரு. அந்த கார் போயினோடனே அந்த தார்க்கம் தார்க்கம் சுதாரிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இதெல்லாம் போய் கீழே விழுந்த பிறகு அவரு சுதாரிச்சுட்டு அவரை எழுப்புறாரு. அவங்க பக்கத்து ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் முன்னுக்குள்ளவங்க 2 பேத்தையும் எழுப்பி சொல்றாங்க, ஓகே நம்ம சேஃபா இருக்கோம், நம்ம சேஃபா இருக்கோம், வாங்க இதை விட்டு நம்ம வெளியே போலான்னு. ஆனா எழுப்பும் போது அப்பதான் அவர் நோட்டீஸ் பண்றாரு, அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. அவரு ஒண்டிதான் அங்க இருந்து தப்பிச்சாரு. ஏன்? அது அவரோட பேங்க்ல வந்து பாசிட்டிவ் அக்கவுண்ட் இருந்தனால அது அவரை தப்பிக்க வச்சிருக்குது. ஓகே, எப்போதெல்லாம் நம்ம கர்மாவை அவாய்ட், எஸ்கேப் அண்ட் சீட் பண்றோமோ, அது திருப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய அக்கவுண்டா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நம்மளோட கர்மா நம்ம பேய் படும்போது என்ன நடக்கும்னா, நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து அது சுத்தமாக்கும், நம்மளோட கடனை அது குறைக்கும், அது வந்து ஒரு வழி காமிக்கும். எப்படி எப்படி நம்ம என்லைட்டன்மெண்ட், கிரேட்டர் என்லைட்டன்மெண்ட்க்கு, கிரேட்டர் ஜாய்க்கும் அது ஒரு வழி காமிக்கும் சொல்றாரு. ஸோ வென் யூ ஃபேஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் அவர் கர்மா, நம்ம வந்து ஒரு கிளியரா வருவோம், வைசரா வருவோம், ஐ மீன் ஞானத்தோட வருவோம். அண்ட் தென் வி கெட் அ சான்ஸ், நம்மளுக்கு ஒரு வழி, நம்மளோட வாழ்க்கையே மாத்துறதுக்கு ஒரு வழி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு நிப்பாட்டிடுவோம். ஓகே, இதோட நம்ம நிப்பாட்டிடுவோம். அப்புறம் யாராச்சுக்கும் ஏதாவது கேள்வி இருக்கு அது வரைக்கும்? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி நல்ல வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அந்த கர்மா பேலன்ஸ்க்கு நம்ம வருதோ, அந்த கர்மா பேலன்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில எப்போதெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, அந்த பேலன்ஸ் வந்து நம்மளோட கர்மா பழைய கர்மாவை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிச்சுக்கா, கேக்குதா? எஸ் சபிதா. புரியுது. ஓகே, ஏதாச்சும் கேள்வி ஓகே, இருக்குதா? இது சிம்பிள் கொஸ்டின். இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு அவங்க எப்படி இப்படி பண்றாங்க, அவங்க இப்பெல்லாம் எனக்கு எனக்கு எப்படி வருதுன்னா, நீ பெரிய இவளா அப்படின்னு வருது. So அதை சபிதா, எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? சபிதா ரொம்ப கேக்குதா? கிளியரா இல்லம்மா, மஃபுல்லா வருது. திருப்பி ரிப்பீட் பண்றீங்களா? இப்போ கேக்குதாக்கா? இப்ப கிளியரா இருக்கு. ஹெட்செட்ல இருந்தேன். ஆ, இப்ப நம்மளுக்கு யாராவது நம்மள ஹர்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கும் இதுல இவங்க பெரிய இவங்களா அப்படின்னு சொல்லி, ம்ஹும். அப்ப எப்படி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பண்ணலாம்க்கா, ஸ்விட்ச் தாட்ஸ் பண்ணலாம்? First அந்த அந்த கோபத்துக்கு என்ன காரணம்னு நீங்க செக் பண்ணுங்க. என்னோட அது கோவத்துக்கு என்ன காரணமா இல்ல அவங்களோட கோவத்துக்கா? இல்ல இல்ல, இப்ப அவங்க இப்ப இப்ப திருப்பி ஒரு கேள்வி, திருப்பி கேள்வி பண்ணுங்க, கேள்வி கொடுங்க. ம். இப்போ உங்க கேள்வி என்ன சில கேள்வி? இடத்துல சில சில டைம் நம்ம ட்ரிகர் ஆகும், நம்ம சில டைம் அவங்க கத்தி நம்மள ட்ரிகர் பண்ணுவாங்க, ஓகே. அவங்க ரியாக்ட் பண்ண, அப்போ நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க யாரு நம்மளுக்கு இதை சொல்றது, இவங்க பெரிய யோக்கியமா, இவங்க கரெக்டா, அந்த அப்படின்ற தாட்ஸ், மாதிரி ஒரு தாட். ஓகே, அந்த தாட்ஸை விட்டுட்டு அவங்க ம். சொல்றதுல நீங்க ஏன் இரிட்டேட் ஆகுறீங்கன்னு செக் பண்ணுங்க. ஓகே. ம். It is never about, remember நம்ம இப்ப பேசணுமே, it's never about you Abita, it's always about them. ம். ஓகே, ம். ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது அந்த தாட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிடுறீங்க. ஸோ ஸோ அந்த கேள்வி உங்களுக்கு வரக்கூடாது.
ஓகே. ரைட்? ஓகே. அதுதான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்க்கா? தி ஏன்னா சேம். என்னமோ அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட், நம்ம தப்பு அப்படின்ற மாரி பேசுறாங்க. அப்ப நீங்க நான் எப்படி அத நீங்க என்ன சொல்றீங்க? இட்ஸ் நாட் அபௌட் மீ, இட்ஸ் அபௌட் தெம். ஓ ஓகே. பிகே சிவானி சிஸ்டர் இட்ஸ் நாட் எஸ். அபௌட் மீ இட்ஸ் அபௌட் Yeah. It's never about you. She is actually reflecting what she has in her mind, in the subconscious mind. இப்ப விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஆ நெவர் அபௌட் யூ. புரியுது, புரியுது. அவங்க புரியுதுக்கா, வந்து புரியுது. அவங்க மேல அவங்க வந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ, உங்களுக்கு மேல இரிட்டேட் பண்றாங்களோ, இட்ஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்மா. அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் நெவர் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் தெம். அந்த தாட் வந்துச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் ஆயிடுது. ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, சோ அவங்கள பத்தி நம்ம எதுவும் நெகட்டிவா நினைக்க கூடாது. கரெக்ட்டா? நினைக்காதீங்க. நீங்க நெகட்டிவ் நினைச்சீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. உங்க கர்மா தான் இன்க்ரீஸ் ஓகே, பண்ணும். ஓகே, ஓகே. ம். ஓகேக்கா. ஓகே. 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 என்னது 3 மினிட்ஸ். யாராச்சும் பேசுறீங்களா? அம்பிகா, செஷன் புரிஞ்சதா? புரிஞ்சுது மேம். ஓகே. தேங்க்யூ. அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. யா. கண்ணா, விளங்குச்சு. ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் வந்து ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம கர்மாப்படி நடக்குதுன்னு நினைக்கிறோம், ரைட்னா? ம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அக்செப்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம வேலை செய்வோம். அக்செப்ட் பண்ணி மட்டும் அது வேலை செய்யாது. நம்ம இப்ப ஒரு சேலஞ்ச் நடக்குதுன்னா, ஓகே, அதை நம்ம அந்த சிச்சுவேஷன், இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோ. அக்கா தங்கச்சில ஒரு சண்டை. ஓகே, அக்கா தங்கச்சில ஒரு சண்டைனா இப்போ வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடுறோம். ஓகே, இதுதான் நடந்துச்சுன்னு. அதை எப்படி நம்ம மாத்துறது? சில சமயத்துல வந்து நம்ம பேசி புரிய வைக்கலாம். சில சமயத்துல இல்ல, இது என்னோட பழைய கர்மா, இது நடந்துருச்சு, ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணி நான் அவங்க ஃபர்கிவ் பண்ணி நான் மூவ் ஆன் பண்றேன்னு போயிட்டே இருக்கோம். நம்ம தான் போயிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருமே. எஸ். பட் the thing sometimes change பண்ணுது, sometimes doesn't change. அதுதான். ஏமா? எனக்கு புரியுது. சம்டைம்ஸ் சேஞ்சஸ், சம்டைம்ஸ் டசன்ட் சேஞ்ச். எதை நம்ம மாத்த முடியுமோ அதை நம்ம மாத்துவோம். எதை மாத்த முடியலையோ அதை அக்செப்ட் பண்ணிடுவோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? எதையெல்லாம் நம்ம மாத்த முடியுமோ அதுக்காக நம்ம வேலை செய்வோம். இப்ப வந்து ஒருத்தவங்களோட குணத்தை என்னால மாத்த முடியாது. மாத்த முடிஞ்ச கர்மாவும் இருக்கு, மாத்த முடியாத கர்மாவும் இருக்குல்ல. எஸ், இருக்குது. ஆனா நீங்க எப்படி நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றீங்களோ அதான் முக்கியம். இப்ப மாத்த முடியாத கர்மால வந்து எப்போதும் அதை திங்க் பண்ணி உங்க மனசை நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட நெக்ஸ்ட் லைஃப்க்கு வந்து அது கொண்டு போகும். ஸோ ஆனா இந்த பர்சனை திருத்தவே முடியாது. நான் உங்களை மன்னிச்சு மறந்து போறேன்னு நீங்க எப்ப போறீங்களோ அந்த பர்சனை உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த கர்மாவும் உங்க பின்னால வராது. ஆனா இதுக்கு வந்து ரொம்ப வேலை செய்யணும். நீங்க சோல் ஃபர்கிவ்னஸ் செய்யணும். அதுக்கு நீங்க ரொம்ப உங்களோட கான்சியஸ்னஸ் நீங்க ஏத்திக்கணும்.